அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம நேற்றைய பாடத்தில் 3 விஷயங்களை பற்றி படித்தோம். தஜ்வீதுனா என்ன, மஹ்ரஜ், சிஃபாத். அந்த சிஃபாத்தை பற்றி நம்ம படிக்கும் பொழுது பண்புகளை 2 இதாக பிரிக்கிறாங்க. அதாவது நிரந்தரமான பண்புகள், பர்மனன்ட் கேரக்டரிஸ்டிக், தற்காலிகமான பண்புகள், டெம்ப்ரவரி கேரக்டரிஸ்டிக்னு. இப்போ நம்ம நிரந்தரமான பண்புகளை பற்றி தான் படிச்சுட்ருக்கோம். அந்த நிரந்தரமான பண்புகள் மொத்தம் 17. அதை 2 இதாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா எதிர்மறை கொண்ட சிஃபாத், எதிர்மறை இல்லாத சிஃபாத் அப்படின்னு. இந்த எதிர்மறை கொண்ட சிஃபாத்தில் 5 ஜோடி, மொத்தம் 10. எதிர்மறை இல்லாத சிஃபாத்தில் 7. நம்ம இன்றைக்கி இது 2 பற்றி தான் இன்ஷால்லா பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான பாடம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நிரந்தரமான பண்புகளுடன் எதிர்மறை கொண்ட சிஃபாத்தை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். மொத்தம் 5 ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, 10 இருக்கும். ஸோ அதில் முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் அல் ஹம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல் ஹம்ஸ், இது பேர் என்ன? அல் ஹம்ஸ். ஹம்ஸ் அப்படின்னா கிசு கிசுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதனுடைய எதிர்மறை, இதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொன்னால் அல் ஜஹர். அல் ஜஹர், சரிங்களா, வெளிப்படையானது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அல் ஹம்ஸோடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னா அல் ஜஹர். அல் ஹம்ஸ்னா கிசு கிசுத்தல், அல் ஜஹர்னா வெளிப்படையானதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். எப்படி நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு எதிர்மறை இருக்கோ அதே போல தான் இதுவும். இது 2ம் சேர்ந்து ஒரு ஜோடி. அதுக்கப்புறம் 2வது என்னன்னு சொன்னோன்னா அஷித்தா அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. அஷித்தா, இது பேர் என்னன்னா அஷித்தா. அஷித்தானா பலமானது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதோடைய எதிர்மறை என்ன அப்படின்னு சொன்னால் அர் ரஹாவா. அர் ரஹாவா, இதோட எதிர்மறை அர் ரஹாவா, சரிங்களா, பலவீனமானது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அஷித்தா அப்படின்னா பலமானது, அர் ரஹாவா அப்படின்னா பலவீனமானதுன்னு அர்த்தம். இது 2த்துக்கும் இடைப்பட்ட நிலையில் ஒன்று இருக்குது. அதை தவசூத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தவசூத். இதை இன்னொரு பேர்லேயும் சொல்லுவாங்க, அல் பையினா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2த்துக்கும் இடைப்பட்ட ஒன்று தான் தவசூத். 2க்கும் இடைப்பட்டது, சரிங்களா. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பின்னாடி வரக்கூடிய பாடங்களில் டீட்டெயிலாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ 3வது என்ன அப்படின்னு சொன்னால் அல் இஸ்திலா. அல் இஸ்திலா அப்படின்னா உயர்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்னது? அல் இஸ்திலா அப்படின்னா உயர்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் அல் இஸ்திஃபால். அல் இஸ்திஃபால் அப்படின்னு சொன்னால் தாழ்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அல் இஸ்திலா அப்படின்னா உயர்ந்து செல்லக்கூடியதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அல் இஸ்திஃபால் அப்படின்னு சொன்னால் தாழ்ந்து செல்லக்கூடியதுன்னு அர்த்தம். மொத்தம் நம்ம இப்போ எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 பார்த்துட்டோம். மொத்தம் 3 ஜோடி. ஃபஸ்ட் என்னது? அல் ஹம்ஸ், கிசு கிசுத்தல். அல் ஜஹர் அப்படின்னா வெளிப்படையானது. அஷித்தா அப்படின்னா பலமானது. அர் ரஹாவா, அஷித்தாவோட எதிர்மறை தான் அர் ரஹாவா, பலவீனமானது. இது 2த்துக்கும் இடைப்பட்ட ஒன்று இருக்குது, அது பேர் தவசூத். அல் பையினான்னு சொல்லுவாங்க. இது பேர் இடைப்பட்டதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 3வது அல் இஸ்திலா. அப்புறமேட்டு இதோடைய எதிர்மறை அல் இஸ்திஃபால். அல் இஸ்திஃபால், சரிங்களா, தாழ்ந்து செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 4வது என்னன்னு சொன்னால் அல் இத்துபாக். அல் இத்துபாக், சரிங்களா, ஓப்பனிங் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் திறத்தல், சரிங்களா. ஸோ இதோடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னா அல் இன்ஃபிதாஹ். அல் இன்ஃபிதாஹ், ஓகேவா, க்ளோசிங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அல் இத்துபாக் அதோடைய ஆப்போசிட் அல் இன்ஃபிதாஹ். அல் இன்ஃபிதாஹ், ஓகேங்களா, தி ஓப்பனிங், தி க்ளோசிங் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அல் இதுலாக். அல் இதுலாக், ஸோ சரளமாக வருதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃப்ளூவன்சி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் இதுலாக்குடைய ஆப்போசிட் என்னென்னா அல் இஸ்மாத். அல் இஸ்மாத், சரிங்களா, அமைதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதுதான் மொத்த ஜோடி. நம்ம என்னது நிரந்தரமான பண்புகளுடன் எதிர்மறை கொண்ட சிஃபாத்னா இதுதான். மொத்தம் 5 பேர், டோட்டலி 10 இருக்குது, சரிங்களா. 1 2 3 4 5 6 7 8 9 10, சரிங்களா. மொத்தம் 10, 5 ஜோடி. ஸோ நான் இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு கிளியரன்ஸ்க்காக வாசித்து காமிக்கிறேன். அல் ஹம்ஸ், அல் ஜஹர், அஷித்தா,
الرخاوة الاستعلاء الاستفال الإطباق الانفتاح الإذلاق الإஸ்மாத். ஸோ வந்து இதுதான் எதிர்மறை கொண்ட சிஃபாத் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு போகலாம். வந்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிரந்தரமான பண்புகளுடன் எதிர்மறை இல்லாத சிஃபாத். இப்போ வந்து நம்ம எதிர்மறை கொண்ட சிஃபாத்தை பற்றி படித்தோம். அது மொத்தம் 5 ஜோடி 10ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வந்து சிஃபாத்துல் லாசிமத்துல் கைரில் முத்தலாதா அதில் வந்து நிரந்தரமான பண்புகளுடன் எதிர்மறை இல்லாத சிஃபாத் வந்து 7 இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு சொன்னால் அத்தக்ரீர். அத்தக்ரீர் சரிங்களா? அத்தக்ரீர் அப்படின்னா மறுபடியும் வருதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னது அத்தக்ரீர். இதுக்கு வந்து எந்த எதிர்மறை வார்த்தையும் கிடையாது. ஸோ அதனால தான் இதுக்கு வந்து எதிர்மறை இல்லாத நிரந்தரமான பண்புகளுடைய சிஃபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பேர் என்ன? அத்தக்ரீர். அத்தக்ரீர்னா மறுபடியும் வருதல்னு அர்த்தம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா அல் கல்கலா. அல் கல்கலா அப்படின்னா அதிர்வு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மூணாவது என்ன அப்படின்னா அத்தஃபஷி. இதை வந்து அத்தஃபஷி சரிங்களா? அத்தஃபஷி அப்படின்னா பரப்புதல் அப்படின்னு அர்த்தம். நாலாவது என்னென்னா அஸ்ஸஃபீர். அஸ்ஸஃபீர் அப்படின்னா விசில் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது விஸ்லிங் சவுண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ வந்து அஞ்சாவது என்ன அப்படின்னா இஸ்திதாலா. இஸ்திதாலா அப்படின்னா நீட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வந்து ஆறாவது என்ன அப்படின்னு சொன்னால் அல்லீன். அல்லீன் அப்படின்னா எளிதாக வருதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வந்து ஏழாவது என்ன அப்படின்னு சொன்னால் அல் இன்ஹிராஃப். அல் இன்ஹிராஃப். அல் இன்ஹிராஃப் அப்படின்னா விலக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வந்து மொத்தம் வந்து 7 இருக்குது. சரிங்களா? இது வந்து எதிர்மறை இல்லாததுனால இதற்கு எதிர்மறை இல்லாத சிஃபாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அத்தக்ரீர், அல் கல்கலா, அத்தஃபஷி, அஸ்ஸஃபீர், அல் இஸ்திதாலா, அல்லீன். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் அந்த 7 நிரந்தரமான பண்புகளுடன் எதிர்மறை இல்லாத சிஃபாத். இப்போ வந்து நம்ம எதிர்மறை உடைய சிஃபாத்தை பார்த்தோம். இது வந்து நம்ம எதிர்மறை இல்லாத சிஃபாத். இது மொத்தம் 7. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் மொத்தம் சேர்த்தா வந்து 17. இப்போ வந்து நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிரந்தரமான பண்புகளுடன் எதிர்மறை கொண்ட சிஃபாத் இருக்குல்ல, இதில் முதல் டாபிக் என்ன இருக்குது? அல் ஹம்ஸ் அல் ஜஹர். ஸோ வந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து அல் ஹம்ஸ் அல் ஜஹர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கான பாடத்தில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த எழுத்துக்களை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து படித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் குரான் ஓதும் போது உங்களுக்கு அப்ளை பண்ணி படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இன்றைக்கான பாடம் இதுதான். ஸோ வந்து தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பார்த்தா தான் நான் என்ன பாடம் நடத்துகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ வந்து அதுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.